ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் மமதையில் திமுகவினர் ஆட்டம் போடுவதாகவும் தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஓசூரில் ஏற்பட்ட தகராறில் சிவமூர்த்தி என்பவர் திமுக நிர்வாகியின் மகனால் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு 6 மாத குழந்தை மீதும் காரை விட்டு ஏற்றிய திமுக நிர்வாகி ஸ்ரீனிவாசனின் மகன் ஆதித்யா என்பதையும் அவர் குறிப்பிட்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, எதிர்க்கட்சித் தலைவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரம்? வணக்கம். திமுகவை சேர்ந்தவர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு பல்வேறு குற்ற நிகழ்வுகளை எல்லாம் பட்டியலிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை கண்டித்து கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நேற்று ஓசூர் அன்னை அரவிந்தர் நகரை சேர்ந்த திருமூர்த்தி அவருடைய வீட்டின் முன் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டதை காரில் வந்த ஆதித்யா மற்றும் அவரது 2 நண்பர்கள் கேள்வி கேட்டதாகவும், தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவர்கள் காரை ஓட்டி சென்று சிவமூர்த்தி, கிருபாகரன், அம்சவள்ளி மற்றும் 6 மாத குழந்தை ஆகியோர் மீது மோதியுள்ளனர் என்றும், இதில் குழந்தைக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் காயமடைந்த பெரியவர்களில் 3 மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் என்றும், படுகாயமடைந்த சிவமூர்த்தி மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மரணமடைந்த சிவமூர்த்தி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வருவதாகவும், காயமடைந்த அவருடைய மருமகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும், அரசு ஊழியர் சிவமூர்த்தியை காரில் ஏற்றி கொன்றதாக அறியப்படும் ஆதித்யாவின் தந்தை சீனிவாசன் திமுகவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஆவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் திமுகவினர் தொடர்புடைய பல்வேறு குற்ற நிகழ்வுகளையும் பட்டியலிட்டிருக்கிறார். முக்கியமாக பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் பட்டியலினத்தை சார்ந்த மாணவியை படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி கொடுமைப்படுத்திய வழக்கு, மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கிட்னி முறைகேடு வழக்கு, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ காட்சி ஊடக நிருபரையும் ஒளிப்பதிவாளரையும் தாக்கிய வழக்கு என பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார். எனவே இதுபோல் தமிழகம் எங்கும் திமுக நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களால் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட பலமுனை தாக்குதலில் ஒரு சில நிகழ்வுகள் என்று குறிப்பிட்டு இதெல்லாம் இந்த ஆட்சியின் தோல்வியை பறைசாற்றுகின்றன என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் விவசாய நலனின் அக்கறை காட்டாத, பெண்களுக்கு பாதுகாப்பு தர தவறிய, பொதுமக்களை அச்சுறுத்தி தமிழ்நாட்டை பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாற்றிய இத்தகைய ஆட்சி என்று குறிப்பிட்டு பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் இபிஎஸ் அந்த கண்டன பதிவில் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு 2G ஊழல் முதல் டாஸ்மாக், போலி மதுபான பார்கள், நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல், கனிம வள கொள்ளை போன்ற எண்ணற்ற ஊழல்களை செய்து மக்களின் தலையை தொங்கவிட்ட முதலமைச்சருக்கும் கண்டனங்களை பதிவு செய்வதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.